எல்லாம் இன்பமயம். மண்ணும் பொன்னும் இந்த மூச்சுள்ளவரை, வாழும் வாழ்க்கை இந்த மூச்சுள்ளவரை. மூச்சுள்ளவரை மண்ணுக்கும் பொன்னுக்கும் போராட்டமும், அங்கே ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் வேதனையும் வம்பும் வழக்கும் சேர்ந்து மனிதனை ஆட்டி படைக்கிறது. மூச்சுக்காற்று இறைவன் தந்த ஆயுளை யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அந்த ஆயுள் உள்ள மட்டும் பந்தங்களும் பாசங்களும் ஏன் விகல்பமாக சிந்திக்கிறது? ஆகவே காற்றுள்ளவரை நமது மூச்சு இருக்குமா, இல்லை மூச்சுள்ளவரை தான் காற்று இருக்குமா? இந்த சிந்தனையிலே ஒருவருக்கொருவரை நம்பி வாழ்வது கட்டாயமானாலும் அதையே பிடித்து கொண்டு தொங்குவதுதான் தவறு. சொத்து, சுகம் இவையெல்லாம் இந்த காலத்திலே நமக்கு தேவைதான். ஆனால் அதை கட்டி காக்கக்கூடிய திறன் மனிதனுக்கு இருக்க வேண்டாமா? மூதாதையர்கள் சம்பாதித்த சொத்தை காக்க வேண்டும் என்றால் தானும் உழைக்க வேண்டும். ஆனால் தன் உழைப்பை வேறு விதமாக விரயமாக்கிவிட்டு மற்றவர்களுடைய சொத்துக்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவது யாருக்கும் உகந்ததல்ல. யாரும் எதையும் கொண்டு போவதில்லை. பிறக்கும்போது கொண்டு வந்ததில்லை, இறக்கும்போது கொண்டு போவதில்லை. இருக்கும்போது கட்டி காக்க வேண்டும். இதை சிந்திக்க தவறினால் மனமது நொந்துவிடும், மதியது கெட்டுவிடும். ஆகவே ஒவ்வொருவரும் நல்ல எண்ணங்களோடு சிந்தித்து வாழ வேண்டும். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.